ஒரு ராஜா அவர்கிட்ட ஒரு அடிமை வேலை பார்க்கறான். எங்க போனாலுமே அந்த அடிமை கூடயே வருவான். சாப்பிட போனா அவன் தான் முதல்ல சாப்பிட்டு பரிசோதித்து சொல்லுவான். போர்க்களமா இருக்கட்டும், எங்க போனாலும் ராஜா கூடயே இருப்பான். ஒரு நாள் ராஜா அவன்கிட்ட கேட்டார், உனக்கு எதுவும் ஆசை இருக்காப்பான்னு. இப்ப இந்த அடிமை சொன்னா, நான் ஒரு நாள் ராஜாவாக இருக்கணும், உங்களுடைய சிம்மாசனத்துல அமரணும்னு. இந்த ராஜா எதுவுமே யோசிக்காம ஒரு நாள் அவனை அரசனாக மாற்றினாரு. இப்ப இந்த அடிமை என்ன தெரியுமா பண்ணா, காவலாளிகளை அழைத்து இந்த ராஜாவை கைது செய்யுங்க, சிறையில் அடைங்க, பாதாள சிறையில் அடைங்கன்னு உத்தரவிட்டு அன்றைய நாள் முடியும் போது அந்த ராஜாவிற்கு மரண தண்டனை வழங்கி நிரந்தர ராஜாவானான்னு ஒரு ஜென் கதை இருக்கும். இது என்னப்பா கதைனா, பல மனிதர்களினுடைய வாழ்க்கை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தானே என்று மதுவை சுவைக்கும் போதும், ஒரு நாள் தானே என்று புகையை பிடிக்கும் போதும் அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஒரு நாள் நாம் அவனை அரசனாக மாற்றும் போது அது அரசனாக மாறி நம்மை அடிமைப்படுத்தி நம்மை சிறையில் அடைக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு நாள் அது நமக்கு மரண தண்டனையை வழங்குகிறது. உடம்பால் அழிவர், உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்று சொல்கிறார் திருமூலர். போதைகள் நம் வாழ்க்கையின் பாதைகளை மாற்றும்.